நீங்க ஒரு நடிகைங்க, உங்ககிட்ட வேற என்னங்க கேட்க முடியும்? எந்த ஒரு பெண்ணையாவது செருப்பு சைஸ கேட்டிருக்கீங்களா? அந்த ஆணுடைய டோன் வாஸ் வெரி அக்ரெசிவ். அது ஜேர்னலிசமே கிடையாது. அவர் என்ன தைரியம் இருந்தா ஒருத்தர் பர்சனலா உங்க வெயிட் என்னன்னு கேட்க முடியும்? சினிமா துறையில மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன் இப்ப வரைக்கும். இந்த அளவுக்கு பேட்டியாருக்கு ஊறி இருக்கு. இந்த மாதிரி வெயிட், ஹைட், அவங்களுடைய அப்புறம் பிரா சைஸ் இதெல்லாம் கேட்டீங்கன்னா, இப்ப உங்களை வந்து நாங்க கேட்கிறோமா, உங்க பீனிஸ் வந்து என்ன சைஸ்ல இருக்குது? அந்த பொண்ணு வந்து நின்று அடிச்சுட்டு இருந்தாங்க. See, this is a microaggression against a woman. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. This is a microaggression. This microaggression a woman faces every single day. வணக்கம். டாக்டர் ராதிகா முருகேசன், மனநல மருத்துவர். நிறைய மனநலம் சார்ந்த விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கும் இது வந்து மனநலம் சார்ந்த விஷயம்தான். இப்ப நீங்க ரீசெண்டா பார்த்திருப்பீங்க, ஒரு பெண் ஆக்டர். அவங்க ஆக்டர் அப்படின்றது ஜெனரல் நியூட்ரல் டேர்மா நான் யூஸ் பண்றேன் ஃபார் அ ரீசன். அவங்க வந்து தனியா ஒரு ஒரு குரூப் ஆஃப் மென் இன்க்ளூடிங் ஜேர்னலிஸ்ட் கிட்ட மாட்டிட்டாங்க. அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து முதல்ல அசியூம் பண்ணது அவங்களுக்கு தமிழ் தெரியாதுன்னு. ஆனா அவங்க தமிழ் நல்லாவே பேசுறாங்க. அடுத்து பூஸ்னா போல இருக்காங்க, நம்ம ஊர்ல குஷ்பு, ஜோதிகா இவங்களெல்லாம் பிடிக்கும், மேல் ஆக்டர் வந்து உங்களுக்கு தூக்கி இருக்காரு, வெயிட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அந்த அந்த அம்மா திருப்பி உங்களுக்கு எதுக்கு அது தெரிஞ்சாகணும், உங்க வெயிட் என்ன அப்படின்னு கேட்டாங்க. என் வெயிட் தெரிஞ்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க அப்படி கேட்டாரு. அப்ப என் வெயிட் தெரிஞ்சு நீங்க என்னங்க பண்ண போறீங்க, எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு அந்த அந்த பொண்ணு அவ்வளவு அழகா, she was so mature and so என்ன சொல்றதுன்னா அவ்வளவு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டோட அதை ஹேண்டில் பண்ணாங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, நீங்க பண்றது பாடி ஷேமிங். அப்சல்யூட்லி அது பாடி ஷேமிங் தான். ஆனா விட்டு கொடுக்காம அந்த ஜேர்னலிஸ்ட் அவரோட வாய்ஸ் ரைஸ் பண்றாரு, அக்ரெசிவ் ஆகுறாரு. நீங்க ஒரு நடிகைங்க, உங்ககிட்ட வேற என்னங்க கேட்க முடியும்? நீங்க ட்ரம்ப்பை பத்தி பேச போறீங்களா, இல்ல வந்து மோடியை பத்தி பேச? ஏன் நடிகர்கள், ஆக்டர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு வந்து அரசியல் அறிவு இருக்காதா? ஏன் பிரகாஷ் ராஜ் வந்து அவ்வளவு அரசியல் பேசுறாரு, ஏன் அவர் மேல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்பீங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், எந்த ஒரு பெண்ணையாவது செருப்பு சைஸ கேட்டிருக்கீங்களா? ஜென்ரலா வந்துட்டு பெண்களை வந்து வெயிட் சைஸ் கேட்டா, உங்க வெயிட் என்னன்னு கேட்டா என் செருப்பு சைஸ் வேணா கேளுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்மார்ட்டர் பதிலா இருக்கும். நான் நிறைய தடவை அந்த பதில சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதாவது வாங்கி தட்டுமான்னு கேட்டா செருப்பு நான் வாங்கி தாங்கன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பிஞ்சு போயிருக்கும் செருப்பு, 4-5 பேர் அடிச்சு அப்படின்னு. சோ ஆனா என்னன்னா, இது அந்த பெண்ணோட மனதுல எந்த அளவுக்கு ஆழமா அது பாதிச்சிருக்கோம்னு யோசிச்சு பாத்தீங்களா? அந்த பெண்ணுக்குன்னு இல்ல, அவங்களே சொல்றாங்க, எனக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆண்கள், நான் தான் இங்க இருக்கக்கூடிய ஒரே பெண். அவங்க ஒரு ஆண் பக்கத்துல இருந்த ஆண் கூட நிறுத்துங்க, நீங்க உங்களுடைய டோன், அவங்க அந்த அந்த ஆணுடைய டோன் வாஸ் வெரி அக்ரெசிவ். அது ஜேர்னலிசமே கிடையாது. அவர் என்ன தைரியம் இருந்தா ஒருத்தர் பர்சனலா உங்க வெயிட் என்னன்னு கேட்க முடியும்? இப்ப வந்து இப்ப நான் கூட தான் சில கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டெராய்ட்ஸ் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்குன்னு சில ப்ராப்ளம்ஸ் இருந்தது, வெயிட் போட்டிருந்தேன். அப்புறம் குறைஞ்சிட்டேன். அது எனக்கு இருக்க பிரச்சனை, அதை எல்லாருக்கிட்டையும் இப்ப விளம்பரப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா அவங்களுடைய நடிப்புல இல்லைங்க, உங்க நடிப்பு இந்த இந்த இதுல இந்த இந்த பார்ட்ஸ்ல வந்து அவ்வளவு வந்து எமோஷன் காட்டலங்க, நீங்க இப்படி பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படி பேசியிருந்தீங்கன்னா அது வேற மாதிரி. ஆனா நீங்க அவங்கள வந்து செக்ஷுவல் ஆப்ஜெக்டா பாக்குறீங்க. அப்படின்னா சினிமா துறையில மட்டும் தான் நான் பார்த்திருக்கேன் இப்ப வரைக்கும். இந்த அளவுக்கு பேட்டியாருக்கு ஊறி இருக்கு. நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. மருத்துவத்துறையிலயும் அந்த மாதிரி இல்ல, ஈவன் எந்த கவர்மெண்ட் செக்டர்லயும் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த அளவுக்கு மோசமான ட்ரீட்மெண்ட் சினிமா துறையில மட்டும்தான் இருக்குது. இது மத்த பெண்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்கும்? நீங்க இந்த மாதிரி வெயிட், ஹைட், அவங்களுடைய அப்புறம் பிரா சைஸ் இதெல்லாம் கேட்டீங்கன்னா, இப்ப உங்களை வந்து நாங்க கேட்கிறோமா, உங்க பீனிஸ் வந்து என்ன சைஸ்ல இருக்குது? இப்ப டேட் அப்படி அப்படி கேட்டுப்பாங்க அந்த பொண்ணு. she could have asked what was the length of your penis ன்னு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருந்திருக்கும் ஒரு ஆணா. அண்ட் அதுக்கு நீங்க என்ன சொல்லிருக்கணும்னா, சாரி மேடம், ஐ டிடன்ட் நோ இட் ஹர்ட் யூ, நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, ஒருவேளை கேட்டிருந்தாலும் மன்னிச்சிடுங்க, நான் இனிமேல் அதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா அதை நான் டெஃபினட்டா பாராட்டி இருப்பேன். ஆனா நீங்க வச்சு அங்க வந்து அவங்கள ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. யூ ஆர் கண்டினியூஸ்லி பாடி ஷேமிங் ஹர். You are hitting her confidence. அந்த பொண்ணு வந்து நின்று அடிச்சுட்டு இருந்தாங்க. See, this is a microaggression against a woman. இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. This is a microaggression. This microaggression a woman faces every single day. இது வந்து ஆண்களுக்கு புரியுமா தெரியாது. This is not even journalism. அந்த பர்சன், அந்த ஜேர்னலிஸ்ட் யாருன்னு தெரியல. ரியலி அவரை விட ஒரு ஸ்கம்ம நான் பார்த்தது இல்லை. இன்ஃபேக்ட் ஜேர்னலிஸ்ட் I think ரெகுலேட் பண்றதுக்குன்னு ஒரு பாடி இருக்கலாம். there could be a council for that. just like நான் என் பேஷண்ட் கிட்ட என்ன வேணா கேட்ட முடியாது.
என் பேஷண்ட் வந்து உட்காந்தாங்கன்னா என் துறை சார்ந்து அவருடைய அவர் இன்ஃபேக்ட் சர்டன் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா அதை நான் துருவி கேட்கறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லை. யூ கிவ் மீ த இன்ஃபர்மேஷன் தட் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் தான் என்னால் சொல்ல முடியும். நான் போய் டிமாண்ட் பண்ணி அக்ரெசிவா யூசிங் மை பவர் ஐ கேன் நாட் டூ தட். he can complain to my council and they will take me to task. அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்டை should be struck off. இனிமேல் அவர் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற பேர்ல இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு கேவலமா பண்றதை விட இந்த பைல்வான்லாம் பேசுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் வேணா ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு கேவலமான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு. இன்னொருத்தவனோட அந்தரங்க வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, அவன் பர்சனல் லைஃப்ல அப்புறம் என்ன பிக் பாஸ்ல இவ ட்ரெஸ் இல்ல, இந்த ட்ரெஸ் இல்லாம ஃபுல்லா காமிச்சிட்டா. ஃபுல்லா நீங்க பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தாங்க பிறந்தீங்க. இப்ப ஆண்களுக்கும் மார்பகங்கள் இருக்கு, பெண்களுக்கும் மார்பகங்கள் இருக்கு. ஸோ மேன் கேன் கோ டாப்லெஸ். நியூயார்க்ல வந்துட்டு சட்டமே இருக்குது, ஒரு உமன் ஆல்சோ கேன் கோ டாப்லெஸ். பிளஸ் வந்து மார்பகங்கள் அப்படின்றது ஒரு செக்ஸ் ஆப்ஜெக்ட் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்க ட்ரைபல்ஸ்லயே பாத்தீங்கன்னா பிரேசில் எல்லாம் அவங்க எல்லாம் வந்து they will not be wearing மேலாடை போட மாட்டாங்க. பேசும்போது கூட குழந்தைங்களுக்கு பால் கொடுத்து தான் பேசுவாங்க. அதை யாரும் அப்ஜெக்டிஃபை பண்றது இல்லை. இது வந்து ஒரு கமர்ஷியலைசேஷன். ஒரு ஹாலிடே விற்கிறோம்னா கூட ஒரு பெண்ணை வந்து அப்ஜெக்டிஃபை பண்ணி அவ பிரெஸ்ட் அப்ஜெக்டிஃபை பண்ணி அப்படித்தான் நீங்க ஹாலிடே விற்கிறீங்க. ஒரு பெண்ணை வந்து நீங்க ஒரு செக்ஷுவல் ஆப்ஜெக்டை மாத்திட்டு இந்த பேட்ரியார்கல் வேர்ல்ட், அப்புறம் அவளையே வந்து குறை சொல்றது. எங்க இப்ப ரீசெண்டா நடந்த மாதிரி இங்க போக கூடாது, அங்க போக கூடாது, இனி ஏன் இந்த ட்ரெஸ்ஸை போட்டா அந்த ட்ரெஸ்ஸை போட்டா, ஏன் ஷாலை போடல அதை போடலன்னு அப்ஜெக்டிஃபை பண்ணது நீங்க, சமூகத்தை கட்டமைச்சது நீங்க. ஆனா அந்த பெண் தான் அதனுடைய பாரத்தை ஏத்துக்கணும்னா இந்த பப்ளிக் ஹெல்த்ல வந்துட்டு இட்ஸ் பிக்கஸ்ட் கிரைசிஸ், பிக்கஸ்ட் வேர்ல்டு முழுக்கவே சொல்லலாம். உமன் சஃபர்ஸ் twice the rate of depression and anxiety than men. Can you understand now why? I think the journalists should be struck off. And in fact அந்த பொண்ணுக்கு ஒரு அவார்டே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். I think தமிழ்நாடு அரசை கால் பண்ணி அவங்களை கௌரவிச்சு ஒரு அவார்ட் கொடுக்கணும். I think she deserves an applause really from all women.